கூடலூர் அருகே விடிய விடிய நடைபெற்ற காமன் கூத்து திருவிழாவை திரளான மக்கள் கண்டு களித்தனர். இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர். இவர்கள் பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் மாசி மாதம் காமன் கூத்து விழா நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான காமன் கூத்து விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் ரதி மன்மதன் வேடமிட்ட இளைஞர்கள் வீடு வீடாக சென்று நடனமாடி வந்தனர். இவ்விழாவின் நிறைவு நாளான நேற்று இரவு ரதி மன்மதன் கூத்து நடைபெற்றது. அப்போது ரதி மன்மதனை ஊர்வலமாக தேவர் சபைக்கு அழைத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரதி மன்மதன் திருமணமும், மொய்விருந்து, உபச்சாரமும், சிவபெருமான் தியானத்தில் அமர்தல், தூதுவன் வருகை, தட்சன் யாகம் ஆகியவை நடைபெற்றன. அப்போது முனீஸ்வரன் மற்றும் உத்தரகாளி ஆகியோர் தீப்பந்தங்கள் சூழ யாகத்தை அழிக்க ஆக்ரோஷமாக வந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வீரபத்திரன் வருகையும், தட்சன் வதை படலமும், அதிகாலை யமன் பாச கயிற்றுடன் வருகை, சிவபெருமான் நெற்றிக்கண்களால் மன்மதனை எரிக்கும் நிகழ்வு ஆகிய காட்சிகள் தத்ரூபமாக அரங்கேறியது. இந்த காமன் கூத்தை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் விடிய விடிய கண்டு களித்தனர்.